ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்களை கூறி இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல துன்பத்தில் பக்தர்கள் துவளும் போது சீறி எழுந்து காக்கும் ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் பெருமாளுக்கே ஏற்படும் இடையூறு போல் எண்ணி விரைந்து வந்து காப்பது ஸ்ரீ சக்கரம் எனப்படும் சக்கரத்தாழ்வார். பெரும்பாலான கோவில்கள் மற்றும் திவ்ய தேசங்களில் சங்கும் சக்கரமும் ஏந்திய திருக்கோலத்தில் தான் பெருமாள் காட்சியளிப்பார். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று திருப்பாவையில் திருமாலை பாடுகிறார் ஆண்டாள். திருமாலின் வாமன அவதாரத்தின் போது பவித்ர தர்ப்பத்தின் நுனியில் அமர்ந்து சுக்கிரனின் கண்ணை கிளறி அழித்தவர் சுதர்சனர். ராவணனின் முன்னோர்களான மால்யவான், சுமாலி போன்ற அசுரர்களை தண்டிக்க கருட வாகனத்தில் இலங்கை சென்ற திருமால் சுதர்சன சக்கரத்தை ஏவியே அவர்களை அழித்தார். சிசுபாலனின் தாய்க்கு அளித்த வாக்கின்படி சிசுபாலனின் தவறை கண்ணன் 100 முறை மன்னித்தார். தொடர்ந்து அவன் தவறு செய்ய அது கண்டு கொதித்த சுதர்சன சக்கரம் சீறி எழுந்து பெருமாளின் எதிரியான சிசுபாலனை அழித்தது. இப்படி பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தும் போதெல்லாம் அது பெருமாளுக்கே ஏற்படும் இடையூறு போல் எண்ணி விரைந்து வந்து காப்பது ஸ்ரீ சக்கரம் எனப்படும் சக்கரத்தாழ்வார். பெருமாளின் பஞ்சாயுதங்களில் ஸ்ரீ சக்கரம் எப்போதும் தீயவற்றை அழிக்க பெருமாளோடு கூடவே தயாராக இருப்பதாக ஐதீகம். பகவான் நினைக்கும் பணியை உடனே முடிப்பவர் அவர். அதனால் சக்கரத்தாழ்வாரை விஷ்ணுவின் அம்சம் என்று விவரிக்கின்றது பல நூல்கள். வேதாந்த தேசிகரும் சக்கரத்தாழ்வாராக விளங்கும் ஸ்ரீ சக்கரம் திருமாலுக்கு இணையானது என்கின்றார். அழிக்க முடியாத பதையை அழித்து நீக்க முடியாத பயத்தை நீக்க வல்லவர் சுதர்சன மூர்த்தி. மனிதனுக்கு பெரும்பாலான பாதிப்புகளுக்கு மூல காரணமாக இருப்பவை ருணம், ரோகம், சத்ரு எனப்படும் கடன், வியாதி, எதிரி ஆகியவற்றை தான் அழித்து மன அமைதியை தருபவர் சுதர்சன மூர்த்தி. கல்வி தொடர்பான தடைகளை நீக்கி சரளமான கல்வி யோகத்தை அருள்பவர். கெட்ட கனவுகள், மன சஞ்சலம், சித்த பிரமை, பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற மனம் தொடர்பான பாதிப்புகள், தொந்தரவுகளில் இருந்து விடுபட செய்வார். ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகில் வாழும் மக்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் ஆகியவற்றை வழங்கும் பணியை சக்கரத்தாழ்வாரிடம் கொடுத்திருப்பதாக சுதர்சன சதகம் விளக்குகின்றது. எதிரிக்கு எதிரியாக விளங்கி பக்தர்களுக்கு சந்தோஷத்தை தரும் சக்கரத்தாழ்வாரை சேவித்து பலமும் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய. ஹரே கிருஷ்ணா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.